அனைவருக்கும் வணக்கம். நேற்று 31 மே என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சில தவறுகள் டேட்டா இந்த மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாடிஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாடிஸில் நானும் உங்களே மாதிரி ஒரு இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தவறுகளுங்கிறது நான் வேணே தவறு பண்ணணும்னு சொல்லலை. சில டைப்பிங் மிஸ்டேக் இல்லை காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் இந்த மாதிரி தவறுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்ட், ஸ்டாக்ஸ் ஸ்பிளிட், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். அதுமாதிரி வீடியோ பிளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் டைம் சேவ் ஆகும். மேற்கொண்டு நிறைய வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட் லிமிடெட். 213 ரூபா காயின் பேஜ், 6,37,00,000 ப்ராஃபிட், சேல்ஸ் 28%, நெட் ப்ராஃபிட் 37% டவுன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி பிரைட்காம் குரூப், பிசிஜி. 10 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ட்ரேட் ஆகலை, ஆக்சுவலி ட்ரேட் ஸ்டாப் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. 121 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 40%, நெட் ப்ராஃபிட் 222% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிசல்ட் என்ன தான் எக்ஸலண்ட்டாக போஸ்ட் பண்ணாலும் ட்ரேட் ஆகாத ஸ்டாக்கு இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி ட்ரேடிங் இப்போதைக்கு ஸ்டாப்பாக இருக்குது. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இன்னமும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. செபி அவங்க சைட் விசிட் பண்ணி அந்த கம்பெனி செக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் மேபி அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபண்டமெண்டலாம் பார்க்க சூப்பராக இருக்கும். பட் உண்மையிலேயே இவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்கிறது தான் அந்த ஸ்டாக்கில் உள்ள கேள்விக்குரிய. ஸ்ரீ தினேஷ் மில்ஸ் லிமிடெட் 330 ரூபா காயின் பேஜ், 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 54% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. நண்பர்களும் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். 330 ரூபா கரண்ட் பேஜ், 2 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 6%. செக்டர் அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டு. இந்த செக்டாரு, இந்த ஃபேஸ் வேல்யூ, அந்த டிவிடெண்ட் இதெல்லாம் சொல்லாமல் இருந்தால் இன்னும் வீடியோ ரொம்ப சுருக்கமாக இருக்கும், எனக்கும் ஈஸியாக முடிஞ்சிடும். பட் நண்பர்களுக்கு கேட்கறனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா அதை கூட சுருக்கிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் அந்தவெல்லாம் சொல்லணுமான்னு கேளுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை மாதிரி ட்ரை பண்ணுறேன். சுருக்கமாக சொன்னால் எனக்கும் நல்லது தான். ஏன்னா வீடியோ லென்த்தி ஆகணும்னு நான் ஒரு நாள் நினச்சதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிக்கணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா அதனால் எனக்கு பெரிய இன்கமில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. எனக்கு வர இன்கம் அதே தான் வரும். நான் அது 1 மணி நேரம் போட்டாலும் சரி, 5 நிமிஷம் போட்டாலும் சரி. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. மொத்தத்தில் எனக்கு வீடியோ போடணும்னு போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சுருக்கமாக சொல்லணுங்கிறத நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் விலாவரியாக கமெண்ட்டில் டைப் பண்ணிங்கன்னா நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். தேவையில்லாத எடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்த கம்பெனி பார்த்துடலாம். இப்படி தான் ஒரு தடவை ரொம்ப பேசிடுறேன். இது நான் மேற்கொண்டு சுருக்கமாக பேசுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் லிமிடெட் 66 ரூபா காயின் பேஜ், 1 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவாக இருக்குது. ரெக்கார்டு 6 ஜூன். அதுமாதிரி இந்த நண்பர் ஒருவர் கேட்டிருந்தாரு, இதோட ரிசல்ட்டு சொல்லுங்கன்னு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா நிறைய மெர்ஜிங் எதுவும் ஆயிருக்கும் என்னன்னு தெரில. பழைய ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. பட் கரண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 200 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கரண்ட் நியூஸு. ஸோ 200 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. 1 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் 200 கோடிங்கிறது நல்ல ப்ராஃபிட் தான். அஸ்ட்ரஜெனகா ஃபார்மா இந்தியா லிமிடெட் 7,965 ரூபா காயின் பேஜ், 58 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட் 47% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. 32 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 6% வருது. செக்டர் ஃபார்மாசிட்டிக்கல். அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்ஸ் லிமிடெட் 175 ரூபா காயின் பேஜ், 5 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு 30%, நெட் ப்ராஃபிட் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிசல்ட் அந்த வகையில் நல்ல ரிசல்ட்டு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா 20 பைசா தராங்க. டிவிடெண்டில் 1.5%. செக்டர் அதர் டெக்ஸ்டைல். மேக்னா எலக்ட்ரோ காஸ்டிங் லிமிடெட் 893 ரூபா காயின் பேஜ், கிட்டத்தட்ட 5 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட் 18% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான். டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 6 ரூபா தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் 6%. ரெக்கார்ட் 28 ஆகஸ்ட்டு. செக்டர் காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங். லேங்கர் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 21 ரூபா காயின் பேஜ், 3 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 20 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் இந்த ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட். கிர்லோஸ்கர் ஃபெனமெட்டிக்ஸ் கம்பெனி லிமிடெட் 1254 ரூபா காயின் பேஜ், 81 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 19%, நெட் ப்ராஃபிட் 34% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பராக தான் இருக்குது. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 6 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. காயின் பேஸ்க்கு டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 6% வருது. ரெக்கார்ட் 15 ஜூலை. செக்டர் கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜின். எம்பையர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1139 ரூபா காயின் பேஜ், 4.5 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 23% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 65% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. டிவிடெண்டாக 25 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 2.25%. செக்டர் டைவர்சிஃபைடு. இன்ஜர் ஷால் ரேண்ட் இந்தியா லிமிடெட் 3920 ரூபா காயின் பேஜ், 68 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 25 ரூபா தராங்க, டிவிடெண்டில் 1/2%. செக்டர் வந்து கம்ப்ரஸர்ட் பம்ப்ஸ் டீசல் இன்ஜின். டெனிஸ் செம்லேப் லிமிடெட் 103 ரூபா கேன் பேஸ், 71 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 74% டவுன் ஆயிருக்கு. ரிசல்ட் டவுனு, ₹1.50 டிவிடெண்ட் தராங்க, டிவிடெண்டில் 1.5% வருது. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். எஸ்எம்எல் இசுசு லிமிடெட் கேன் பேஸ் 1885, 53 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 14%, நெட் ப்ராஃபிட் 1%. ஸோ சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டாக 18 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1%. செக்டர் வந்து கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ். பண்டாரி ஓஷரி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 5 ரூபா 55 பைசா ஒரு பெனி ஸ்டாக்கு, 2 கோடியே 65 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் எந்த மாற்றமும் இல்லை, நெட் ப்ராஃபிட்டில் 62% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு. அதுமாதிரி 2 பைசா டிவிடெண்ட் தராங்க, டிவிடெண்டில் வந்து 1/4%. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல். வெல்ஜன் டெனிஷான் லிமிடெட் 1176 ரூபா, 6 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிவிடெண்டாக 8 ரூபா 50 பைசா தராங்க, கேன் பேஸ்க்கு டிவிடெண்டில் 3/4%. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் 92 ரூபா கேன் பேஸ், 50 கோடி ப்ராஃபிட். சேல்ஸில் எந்த மாற்றமும் இல்லை, நெட் ப்ராஃபிட் 8% டவுன் ஆயிருக்கு. அதேமாதிரி ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 10 பைசா டிவிடெண்ட் தராங்க, டிவிடெண்டில் 1.25%. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். பிரகாஷ் பைப்ஸ் 405 ரூபா காயின் பேஸ், 10 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 59% டவுன் ஆயிருக்கு. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா 40 பைசா தராங்க, டிவிடெண்டில் 1/2%. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட். சக்தி ஃபைனான்ஸ் 49 ரூபா காயின் பேஸ், 4 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 3% டவுன் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு அப்படில் தான் இருக்குது. 80 பைசா டிவிடெண்டும் தராங்க, டிவிடெண்டில் 1.5%. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. லா ஓப்பலா ஆர்ஜி லிமிடெட் 245 ரூபா கேன் பேஸ், 25 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7% டவுன் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 8% உயர்ந்திருக்கு. டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 பைசா தராங்க, டிவிடெண்டில் 3% வருது. செக்டர் வந்து கிளாஸ் கன்சியூமர். ஃபிஎம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1593 ரூபா கேன் பேஸ், 59 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 27% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு. டிவிடெண்டாக 30 ரூபா தராங்க, கேன் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1.25%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 24 ஜூலை. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 213 ரூபா கேன் பேஸ், 6.5 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 9% டவுனு, நெட் ப்ராஃபிட் 73% டவுனு. ஸோ ரிசல்ட்டு டவுனு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா தராங்க, டிவிடெண்டில் 1%. செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட். டிஹெச் இந்தியா லிமிடெட் கேன் பேஸ் பார்த்தீங்கன்னா 632, 65 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 4768%. நல்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 1 கோடி தான் பண்ணியாங்க, இப்போ 64 கோடி. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட். இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் 74 கோடி வந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்படி ஒரு பெரிய ரிசல்ட், இல்லைனா ஒரு சாதாரண ரிசல்ட்டாக இருக்கும். 4 ரூபா டிவிடெண்ட் தராங்க, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1/2%. ரெக்கார்ட் வந்து 18 ஆகஸ்ட். செக்டர் வந்து ஆயில் அண்ட் எக்யூப்மெண்ட். நீல்மலை அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 3746 ரூபா கேன் பேஸ், 4 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 12%, நெட் ப்ராஃபிட் 45% டவுனு. ஸோ ரிசல்ட்டு டவுனு. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 30 ரூபா தராங்க, 30 ரூபா. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4%. ரெக்கார்ட் வந்து 11 ஆகஸ்ட். செக்டர் வந்து டீ அண்ட் காஃபி. இண்டோ தை செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 1900 ரூபா கேன் பேஸ், 1:10 ஸ்பீட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேலி 10 ஒன்றா மாற்றுறாங்க, ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். செக்டர் வந்து ஸ்டாக் புக்கிங்கில் இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து தரதாக இருந்துச்சு, அதை கூட மறுத்துட்டாங்க கம்பெனி. போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு நெக்ஸ்ட் மீட்டிங்கில் முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். ஒரே ஒரு கம்பெனி தான், சுக்ரா ஃபார்மசிட்டிக்கல் லிமிடெட் கேன் பேஸ் 13, 4 ஜூனில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. போன வருஷம் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக ஸ்டாக் ஸ்பிட் பண்ணாங்க. ஃபேஸ் வேலி 10 ஒன்றா மாற்றுறாங்க. ஸோ அதே ஸ்டாக் தரதுக்கு, அதே டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இல்லை. சில 1 ரூபா 2 பைசா 5 பைசா இந்த மாதிரி டிவிடெண்ட் தரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 399 ரூபா கேன் பேஸ், 10 கோடி 57 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மகாநதி கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 11104 ரூபா கேன் பேஸ், 402 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கோல் இந்தியா லிமிடெட் தான் இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 191 ரூபா கேன் பேஸ், 1068 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் ஆர்டர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியான்னு போட்டிருக்கேன். கோல் இந்தியாவாக இருக்க வாய்ப்பு இல்லை, சில தவறு நடந்திருக்கு. ஸோ நியூஸ் இதோட முடிஞ்சது. முதல்ல அவங்களுக்கு 1068 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது வந்து இந்தியன் ரயில்வே, அது மறந்துட்டேன். இந்தியன் ரயில்வே தான் இர்கான் இன்டர்நேஷனலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1068 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இர்கான் இன்டர்நேஷனலுக்கு. ரமா ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் 11 ரூபா கேன் பேஸ், 6.5 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 13% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. நண்பர் 1 ரூபா கேட்டிருந்தாரு, அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி இதுவும் ஒரு நண்பர் 1 ரூபா கேட்ட கேள்வி தான். நீங்கள் வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓசியா ஹைப்பர் ரீட்டைல் லிமிடெட் 23 ரூபா கேன் பேஸ், 53 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 9% உயர்ந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் 89% டவுனாக இருக்குது. ஸோ இவங்க ரிசல்ட்டும் டவுனாக தான் இருக்குது. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நண்பர் கேட்டது தான் டெக்கான் கோல்டு மைன்ஸ் லிமிடெட்னு 145 ரூபா கேன் பேஸ், கிட்டத்தட்ட 12 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான், பட் சேல்ஸ்லாம் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகல. பட் நெட் ப்ராஃபிட் மட்டும் 12 கோடி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதர் இன்கம் தான் இவங்களுக்கு மெயின் இன்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரிசல்ட் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன்.
இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.